ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான பூனே ஹைவே அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் வித்தியாசமான ஒரு கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ரிவரில் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணுடைய சடலம் கிடைக்குதுங்க. அந்த பெண் இறந்து ரொம்ப நாள் ஆனதுனால அந்த பெண் யாரு அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் செதஞ்சு கிடக்குதுங்க. முதல்ல செத்தது யாரு அப்படின்னு தெரிஞ்சாதானே கொன்னவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இங்க போலீஸ்காரங்களுக்கு செத்தது யாருன்னே தெரியலங்க. இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நமக்கு பல பேருக்கு மேல டவுட் வரும். ஆனா கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் பகுதியை காட்டுறாங்க. அங்கே ஆள் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணுடைய சடலம் மிதந்துட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க கிரைம் சீன் மார்க் பண்ணி அந்த ஒரு பெண்ணுடைய சடலத்தையும் மீட்கிறாங்க. பட் போலீஸ்க்கும் சரி நமக்கும் சரி அந்த பொண்ணு யார் என்னன்ற டீட்டெயில் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்கே கட் பண்ணா 1992 நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு 3 பசங்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாதுங்க. இவங்க ஹோமில் தங்கி தான் வந்து படிச்சு இருக்காங்க. அந்த வகையில் இவங்க 4 பேர் சேர்ந்து ஒண்ணா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த காம்பவுண்டுக்குள்ள கார் வருதுங்க. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பையன் இறங்குறதை இவங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அந்த பையன் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே ஆர்வமா வந்து அந்த பையன்கிட்ட பேசுறாங்க. அந்த பையன் இவங்க கிட்ட பேசுறதுக்கே கூச்சப்படுறான். இவங்க 4 பேருமே அவங்க பேரை சொல்லி இன்ட்ரோ ஆகுறாங்க. பிரமோத், பாபு, மிக்கி மற்றும் நட்டாசா. உடனே அந்த பையனும் என் பேரு விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர்த்தோடயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறான். இப்போ இவங்க 5 பேருமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அங்க கட் பண்ணா 2012 என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம 5 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம் இல்லையா, அதுல பாபு அப்படின்றவருக்கு உடம்புல பயங்கரமா காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாருங்க. அவர் இப்போ நார்மலான நிலையிலேயே இல்லை, அன்கான்சியஸான நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அங்க நின்றுட்டு மிக்கி பார்த்தீங்கன்னா, ஞாபகம் இருக்கா நம்ம எல்லாம் ஒன்னா பார்க்குக்கு போயிருக்கோம், மல்டிப்ளெக்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகளை எல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தி அவரை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பட் பாபு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க. பாபுவோட இந்த நிலைமையை நினைச்சு பிரமோதும் சரி நம்ம விஷ்ணுவும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு சிஸ்டர் வராங்க. அந்த சிஸ்டர் கிட்ட இவங்க 3 பேருமே போயிட்டு பேசுறாங்க. பாபுவோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல தான் பாபு இந்த மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அப்ப இருந்தே இவர் இப்படிதான் இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. பாபுவோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பாபு உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நட்டாஷாவை தவிர இந்த 4 பசங்களும் ட்ரிப்புக்கு போகலான்னு எங்கேயோ காரில் வெளியில் போயிருந்துருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அந்த ஷார்ட்கட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ரோடு வழியாக போயிட்டு இருக்கும்போதே ரோட்டில் யாரோ ஒருத்தங்க படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கு, யாரோ ஒருத்தங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாபு மட்டும் காரை ஓட்டி இறங்கி நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே கீழே கிடக்கிறவங்க கிட்ட போகும்போது திடீர்னு முகத்துல எல்லாம் சாயம் பூசிக்கிட்டு வந்த மர்ம நபர்கள் ரொம்ப கொடூரமாக பாபுவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து 3 ஃப்ரெண்ட்ஸும் காருக்குள்ள இருந்து இறங்கவே இல்லை, மிரண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியாவது பாபு வந்துருவான், தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாபு பார்த்தீங்கன்னா மன்சேகரோடைய ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே விழுகிறாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம இவங்க 3 பேரும் போய் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து பாபுவை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில தான் வந்து அவர் ரெக்கவர் செய்யப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. அன்னைக்கு ராத்திரி கிரைம் சீன்ல வச்சு பிரமோத் விஷ்ணு கிட்ட சொல்றாருங்க, யாரு நம்மளை அட்டாக் பண்ணது அப்படின்னு கேட்டா லோக்கல் ஆளுங்க தான் அட்டாக் பண்ணாங்க, யாருன்னு தெரியலன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல விஷ்ணு சொல்றாரு, அது எப்படி சொல்ல முடியும், அவன் அடி வாங்கும் போதே நம்ம கிட்ட மான்சேகரோடைய ஆட்கள் தான் வந்து அட்டாக் பண்றாங்கன்னு தெளிவா சொன்னானே, அப்ப நம்ம போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல மான்சேகர் அப்படின்றவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவர்கிட்ட நம்ம பாபு திருட்டு வேலையில ஈடுபட்டு இருக்கிறான், அதை மான்சேகர் கண்டுபிடிச்சிட்டாரு, நான் வந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சேன், ஆனா இந்த பாபு திரும்பவும் அதை பண்ணியிருக்கான், அதனாலதான் மான்சேகரோடைய ஆட்கள் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரமோத் சொல்றாருங்க. உடனே நிக்கி சொல்றாரு, ஆக்சுவலா அங்க நடந்தது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நிக்கி பாத்தீங்கன்னா லைட்டா மனநல பாதிக்கப்பட்டவருங்க, ஷார்ட் பிலிம் எடுக்கணும், டிராயிங் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே கேமராவை எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அதனால அவன் வீடியோவில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த வீடியோவை காட்டினா தானே, அதனால லோக்கல் ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, யாருன்னு தெரியலன்னு சொல்லிடு, நாம எதுக்கு தேவையில்லாம இதில் இன்வால்வ் ஆயிட்டு நாம மட்டும் மான்சேகரோட பேரை சொன்னோம்னா அவங்க நம்மளே அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பிரமோத் விஷ்ணு கிட்ட சொல்லிட்டாருங்க. அதனால இவங்க வாயே திறக்கல.
இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் விஷ்ணு பிரமோதை பார்த்து சொல்கிறாருங்க, அன்னைக்கே நம்ம போலீஸ் கிட்ட வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத கை காட்டியிருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாவது கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்டையும் காப்பாற்ற முடியல, யாருக்கும் தண்டனையும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பிரமோத் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் ரிச்சான ஆளுங்க, பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்கள எதிர்த்து நம்மளால நிற்க முடியாது, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பிரமோத் சொல்கிறாருங்க. அதுக்காக இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வருதுங்க. அந்த ஆர்குமெண்ட் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. நம்ம பிரமோத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த மான்சேகர் அப்படின்றவன் கெட்டது மட்டும் பண்ணல, நிறைய நல்லதும் பண்ணியிருக்கான். அவன் மூலமாக நமக்கும் நல்லதெல்லாம் நடந்திருக்கு, நம்ம படித்தது வளர்ந்ததெல்லாம். ஸோ அதனால் நம்ம அவனை ஏன் கை காட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த பிரமோத் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே அந்த இடத்துலேருந்து இவங்க கிளம்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஆள் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணுடைய சடலம் ஆற்று பக்கம் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. கிரைம் சீனை பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்டர் வராருங்க. அப்போது அந்த கிரைம் சீனில் இருக்கக்கூடிய டெட் பாடியை பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இது கண்டிப்பாக ராபரிக்காக நடந்த கொலை இல்லை அப்படின்ட்டு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அந்த பெண்ணுடைய கையில் வளையல் இருக்குது, இது திருட்டுக்காக நடந்த கொலையாக இருந்திருந்தா கண்டிப்பாக திருட இந்த வளையலையும் தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாருங்க. இப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நட்டாஷாவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போது நட்டாஷா பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவை தவிர மற்ற 2 பேர்த்திட்டையுமே நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆனால் விஷ்ணு கிட்ட மட்டும் சரியாக பேசலை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நட்டாஷா வந்து நம்ம விஷ்ணு கிட்ட சரியாக பேசலை. பட் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இதே பில்டிங்கில் தான் வந்து வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் விஷ்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. அங்கே கட் பண்ணால் ஃபாரன்சிக் டாக்டர் இன்ஸ்பெக்டரை வர சொல்கிறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த பெண் இறந்து போய் 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 4 நாளைக்கு முன்னாடி கில்லர் இந்த பொண்ணை கொலை பண்ணி தண்ணியில் தூக்கி போட்டிருக்கான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இதை எப்படிங்க உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு கேட்கும்போது, என்றைக்குமே டெட் பாடி போய் சொல்லாது, ஆய்வு பண்ணி தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்கிறாரு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஏன்னா முகமெல்லாம் சதஞ்ச நிலையில் இருக்குது. அங்கே கட் பண்ணால் பிரமோத் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு, என்ன டென்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரமோத் சொல்கிறாரு. உடனே நிக்கி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு, மோனா டென்ஷனா, மோனா ஏதாவது டென்ஷன் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லடா அப்படின்ற மாதிரி பிரமோத் சொல்கிறாருங்க. மான்சேகர் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஆளை பற்றி நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கேள்விப்பட்டோமே, அந்த பவர்ஃபுல்லான ஆளோட வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரமோத் கார்டியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதுவும் அவருடைய பொண்ணுக்கு. மான்சேகர் அப்படின்றவர், நீ என் வீட்டில் வந்து கார்டியனாக இரு அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன்டா நோ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க, பிரமோத் கிட்ட இருந்து பதிலே வரல. உடனே நிக்கி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு, இவன் நோ சொன்னா மான்சேகர் என்ன பண்ணுவான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த மோனாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை பார்த்துருக்குறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஆனால் அந்த பையனுக்கு மோனாவை சுத்தமாகவே பிடிக்கலங்க. மோனாவும் அந்த பையனும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, மோனாவை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வந்து என்னோட மருமகளுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க அரவிந்த் அதை மதிக்கவே மாட்டேன்றான். கரெக்டாக அரவிந்தோடைய அப்பா வந்து என்ன ஏது அப்படின்னு பேசுகிறாருங்க. அதுக்கு அரவிந்த் என்ன சொல்கிறான்னா, எனக்கு சிம்பிளான ஒரு பொண்ணு தான் வேணும், எனக்கு மோனாவை பிடிக்கல அப்படின்ட்டு. அந்த மான்சேகர் அப்படின்றவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, மான்சேகரோடைய பிக்கஸ்ட் வீக்னஸே அவருடைய பொண்ணு தான். அவரோட பொண்ணு கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, கடைசி நேரத்தில் அந்த பொண்ணை பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொன்னான்னு வையன், மான்சேகர் உன்னை மட்டும் இல்லை நம்ம எல்லாரையுமே போட்டு தள்ளிடுவான், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி அரவிந்தோடைய அப்பா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம நிக்கி தங்கி இருக்கிற வீட்டை காட்டுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நிக்கி கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர். அதே சமயம் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, டிராயிங் வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டு அவர் ரூம்குள்ளே போன உடனே நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவரோட கம்ப்யூட்டரில் உட்காந்து ஏதோ ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போதாங்க தாறுமாறான ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு பெண்ணுடைய சடலத்தை தானே நம்ம பார்த்தோம். அந்த பெண் பார்த்தீங்கன்னா உயிரோட ஓடுற மாதிரியும், அந்த பெண்ணை வந்து யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுறதுக்கு துரத்துற மாதிரியும் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை இவன் அப்படியே வெறிகொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே கட் பண்ணால் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு காலங்காத்தாலேயே டாக்டர் கிட்ட இருந்து கால் வருதுங்க. ரிப்போர்ட் வந்திருக்கு, அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா அப்படின்ட்டு. அதை கேட்டதும் இவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. உடனடியாக அந்த ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்காக போறாருங்க. ரிப்போர்ட் படி அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்கான்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த பொண்ணு செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக வேற ஒரு நாள் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ரூல்ஸை படி 72 ஹவர்ஸில் யாருமே அந்த பொண்ணை வந்து கிளைம் பண்ணலை அப்படின்னா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணிடும். அதனால இந்த பொண்ணுக்கு இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, எனக்கு 2 பொண்ணு இருக்கு, கண்டிப்பாக அந்த பொண்ணு ஒரு நல்ல ஃபேமிலியை சார்ந்த பொண்ணாக தான் இருப்பா, அந்த பொண்ணோட வயிற்றில் ஒரு குழந்தை வேற இருந்திருக்கு. ஸோ அந்த 2 பேர்த்தோட ஆத்மாவும் சாந்தி அடைகிறதுக்கு ப்ராப்பராக வந்து இறுதி சடங்கு பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த பொண்ணோட ஃபேமிலி யார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. உடனே அந்த அதிகாரி சொல்கிறாரு, ஆல்ரெடி டெட் பாடியை தகனம் பண்ணுறதுக்காக அமுச்சு வச்சுட்டேன், 30 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கால் பண்ணுறாங்க. உடனடியாக அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஒரு நெருப்புக்குள்ளே
காமிச்சு அந்த டெட் பாடியை தகனம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டெட் பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோடைய ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் சைட் பிஸ்னஸாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த டெட் பாடியை பத்திரமா பதப்படுத்தி வைக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம பிரமோத் இருக்கிறார் இல்லையா, மான்சேகர் கிட்ட வேலை பார்க்கறதுக்காக திரும்பவும் ஊருக்கு கிளம்புறாருங்க. மான்சேகர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நான் பூனே ஹைவேல தான் இருக்கிறேன், ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மான்சேகரோடைய வீட்டுக்கு போறாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்குறாருங்க. அந்த டைம்ல மான்சேகரை பார்க்கறதுக்காக அரவிந்தோடைய அப்பா வந்திருக்கிறாருங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கான தேதியை குறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷங்க. மகாராஷ்டிரால இந்த மாதிரியான ஒரு கல்யாணம் யாருக்குமே நடந்திருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா என் பொண்ணோட கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அரவிந்தோடைய அப்பா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மான்சேகர் பார்த்தீங்கன்னா பிரமோதை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி சொல்லணும், என் பொண்ணு 10 days ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனா இல்லையா, போனவன் ரிட்டன் வரவே இல்லை. அவள் எங்கே போனா என்ன ஆனான்னு எந்த ஒரு தகவலும் தெரியல. கடைசியாக அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஐ வில் கம் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணாலும் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாருங்க. அப்போ இந்த பிரமோத் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க, ஆக்சுவலாக அரவிந்த் என்னமோ மோனாக்கு செட் ஆக மாட்டான்னு தோணுது அங்கிள், அரவிந்த் வந்து மோனா கிட்ட கொஞ்சம் கோவமாக தான் நடந்துப்பான் போல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த மோனாவோடைய அப்பா மான்சேகர் சொல்கிறாரு, அரேஞ்ச் மேரேஜ் தானே, இதெல்லாம் சகஜம் தான், 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா எல்லாம் சரியாயிரும், நீ அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இந்த மான்சேகர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ பிரமோத் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. அதாவது இவர் முறையாக இந்த வீட்டுக்கு வரும்போது மான்சேகரோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணுங்க. இந்த பொண்ணை பார்த்துக்கக்கூடிய வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் கைஸ் நம்ம பிரமோத் இந்த வீட்டுக்கே வந்திருந்திருக்கிறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது மான்சேகர் இருக்க மாட்டாரு. ஆனால் இந்த பொண்ணு மரத்து மேலே இருந்துட்டு நான் குதிக்க போகிறேன், என்னை கேட்ச் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம பிரமோதும் பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணிப்பாரு. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மோனா சொல்லிடுவா. கரெக்டாக நம்ம மான்சேகர் வந்துருவாரு. எனக்கு முன்னாடியே என் பொண்ணு கூட நீ பரிச்சயம் ஆகிட்ட போல, என்னுடைய பெரிய சொத்தே என்னோட பொண்ணு தான், ஏன்னா இவன் எங்களுக்கு ரொம்ப லேட்டாக பிறந்தா, அதனால இவன் மேலே அதிக அளவு அன்பு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த மான்சேகர் சொல்லுவாருங்க. அப்பேற்பட்ட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மர்மமான முறையில் காணாம போயிருக்கா. மோனாவுடைய அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, அவ ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங்க்கு போறதா தான் சொல்லியிருந்தா, ஸோ அதை முடிச்சுட்டு அவளே வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பொறுமையா இருக்கிறாரு. இப்போ நம்ம விஷ்ணு இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம நிக்கியை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வருவாருங்க. அவரோட வீடு முழுக்க டிராயிங்ஸா இருக்கும். அதுல ஒரு டிராயிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரியும் கையில பேக்கோட ஒரு நபர் பக்கத்துல நிக்கிற மாதிரியும். யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க நிக்கி சொல்லுவாரு, அது என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. சின்ன வயசா இருக்கும்போது நிக்கியோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட வந்து பழக்கத்தை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நிக்கியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேலே பயங்கர கோவங்க. அவங்க அம்மாவை அவர் கையாலேயே போட்டு தள்ளணுன்ற லெவலுக்கு கோவம் இருந்திருக்கு. கடைசியில் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் பெண்களை பார்த்தாலே வந்து அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்லுவாருங்க. கொல்லணும்னு கூட தோணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ விஷ்ணு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து இப்பெல்லாம் சொல்லாதரா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த ஐஸ் ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய டெட் பாடியை பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்டர் போறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியலங்க. அதனால அந்த டெட் பாடி கிட்டேயே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நீ யாரு, உனக்கு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாருங்க. அப்போ வீட்டில் வந்துட்டு அவருடைய மனைவி ஒரு நகையை வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு தாட் வருது. அந்த பொண்ணோடைய கையில் இருந்த ஒரு நகைக்கு ஒரு யூனிக் டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த டிசைன் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டோர்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா யார் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதன் மூலமாக அந்த பொண்ணு யாருன்ற ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. கடைக்கடையாக ஏறி இறங்குறாருங்க. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலி ஒரு கடையிலேருந்து தான் இந்த வளையல் பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்தோடைய அம்மா அப்பா தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருதுங்க. உடனடியாக அரவிந்தோட அம்மா அப்பாவை மீட் பண்ணி இந்த வளையலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த வளையலுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அரவிந்தோடைய அம்மா சொல்கிறாங்க, இந்த வளையல் என்னுடைய ஃபியூச்சர் மருமகளுக்காக என்கேஜ்மெண்ட் அப்போ நாங்கள் கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்ல, அதன் மூலமாக அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடைய கையில் போட்டிருந்த வளையல் தான் அப்படின்றத போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அந்த பொண்ணோட பேர் தான் மோனா. அதுக்கப்புறம் மான்சேகர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி மான்சேகர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி செத்து போனது மோனா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி உடனடியாக மோனாவுடைய டெட் பாடியை பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ மோனாக்கான இறுதி சடங்கு அவங்களுடைய குடும்ப வழிமுறைப்படியே நடக்குதுங்க. அந்த இறுதி சடங்குல பிரமோதும் கலந்துக்கிட்டு பயங்கரமா அழுகுறாருங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பிரமோத் வந்து மோனாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. மோனா ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அந்த கேப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு திரும்பவும் வேலைக்கு வந்திருப்பாரு. திரும்பவும் வரும்போது மோனா செத்து போயிட்டா அப்படின்ற தகவல் தான் பிரமோதுக்கு வந்து சேர்ந்திருக்குது. இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்துட்டு பேசுறாருங்க மான்சேகர் கிட்ட, உங்க பொண்ணு செத்து போனதுல உங்களுக்கு யாராவது மேல டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு யார் மேலேயுமே டவுட் இல்லை. ஆனா பிரமோத் சொல்றாரு, எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்றதா இருந்த அரவிந்த் மேல டவுட் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே அவன் ஒரு மாதிரி கோவமாக தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான், அடிப்பான் அப்படின்னு சொல்ல மான்சேகரே இதை பார்க்குறாரு, இந்த மாதிரிலாம் அவன் நடந்திருக்கிறான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மோனாக்கு வேற ஒரு பையனை ரொம்ப
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது யார் என்னென்னலாம் தெரியல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த அரவிந்த் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணான், ஆசிடெல்லாம் ஊற்றிடுவேன்னு மிரட்டினா, அவன் தான் இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல மான்சேகர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. உடனடியாக இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தோடைய வீட்டுக்கு வராங்க. பிரமோத் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வீட்டை ரைடு விடுறாங்க. அப்படி ரைடு விட்டதில் வீட்டில் ஒரு ஆசிட் பாட்டில் இருந்திருக்குதுங்க. ஸோ இவன் மோனாவை இந்த மாதிரி மிரட்டினதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையவே வந்து ஆதாரமாக வச்சு அந்த அரவிந்த போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது மோனாவோடைய ஃபேஸ்புக் ஐடிக்கு மசில் மேன் அப்படின்ற ஒருத்தன் ரிப்பீட்டடாக கமெண்ட்டை போட்டுட்டு இருந்திருக்கான். அதுவும் கொஞ்சம் ஹாட்டான மேனர்லேயே வந்து மெசேஜஸ் எல்லாம் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அந்த மசில் மேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதே சமயம் அரவிந்தையும் இன்ட்ரோகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது மோனாவை நான் கொலை பண்ணவே கிடையாது, நான் எதுக்காக மோனாவை கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அப்படின்னு சொல்ல, வாட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா அப்படின்னு சொல்லி அரவிந்த் பயங்கரமாக ஷாக் ஆகிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நபர் உள்ளே வராருங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம விஷ்ணு. விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வந்து இந்த பையனுக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய ஒரு லாயர், நீங்கள் என்ன விசாரிக்கணும்னாலும் எம் முன்னாடியே விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டரும் கொஞ்சம் யோசிக்கிறாருங்க, தயங்குறாரு. நான் என்னோட கிளைண்ட் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அஃப்கோர்ஸ் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க இந்த இன்ஸ்பெக்டர். இப்போ இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சதா சொல்றாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோல்கேட்டில் காலையில் 6:30 மணிக்கு வந்து மோனா வந்து டிரைவ் பண்ணிட்டு போன கார் வந்து கிராஸ் ஆயிருக்குது. நைட்டு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்குதுங்க. காலையில் அவங்க டிரைவ் பண்ணிட்டு போன வீடியோ வந்து அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாயிருக்கு. பட் நைட்டு கார் ரிட்டர்ன் ஆகும்போது சிசிடிவி கேமராவில் யார் டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றது தெளிவாக பதிவாகலை. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்து மோனா இறந்துருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் இருக்கும்போது ராத்திரி மோனாவோட காரை எடுத்துகிட்டு வந்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இன்ஸ்பெக்டருக்கு வருதுங்க. இப்போ அரவிந்தோட அப்பா மீடியா கிட்ட பேசுகிறாருங்க. என்னோடைய பையன் எந்த தப்புமே பண்ண கிடையாது, என் பையன் இன்னசென்ட்டு, அவனை தேவையில்லாமல் இந்த வழக்கில் எவிடன்ஸே இல்லாமல் இழுத்து விட்டுருக்குறாங்க போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் மோனாவோட லீக்டு வீடியோஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் வைரலாக ஆரம்பிக்குது. அதன் மூலமாக மோனாவை ஒரு தவறான பொண்ணு அப்படின்னு எல்லோருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் டென்ஷனான பிரமோத் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. இந்த அரவிந்தை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே பொழக்கிறாரு. பிரமோதை எல்லோருமே போய் தடுக்கிறாங்க. இதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணுன அப்படின்ற மாதிரி பிரமோத் பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்தை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா விஷ்ணு அந்த இடத்துக்கு வந்து பிரமோதை தடுக்கிறாரு. பிரமோத் விஷ்ணுவை பார்த்து ஷாக் ஆகிறாரு. நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போதான் விஷ்ணு சொல்கிறாரு, நான் தான் அரவிந்துக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக அவனுக்கு ஆதரவாக வாதாடிட்டு இருக்கிற, அவன் தான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி பிரமோத் சொல்கிறாருங்க. ஆனால் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, அவன் தான் கொலை பண்ணா அப்படின்றதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடையாது, எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவன் வந்து நிரபராதி தான் அப்படிங்கும்போது இல்லை அவன் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் அவனுக்கு ஆதரவாக இறங்கியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பிரமோதுக்கும் விஷ்ணுக்கும் இடையில சின்ன மனஸ்தாபம் ஏற்படுதுங்க. இப்போ பிரமோத் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வராருங்க. ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே கதறி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. விஷ்ணு இருக்கிறார் இல்லையா, இந்த அரவிந்துக்கு பெயில் வாங்கி கொடுத்துட்டாருங்க. மழையில் நனைஞ்சபடியே இந்த பிரமோத் வந்து இந்த மான்சேகரோட வீட்டுக்கு போகிறாரு. மான்சேகர் தன்னுடைய பொண்ணு இழந்த துக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாரு. 2வது முறையாக அவங்க என்னோட பொண்ணை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்ல பிரமோத் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த அரவிந்துக்கு பெயில் வாங்கி கொடுத்ததே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு விஷ்ணு தான், என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அட்லீஸ்ட் என் பொண்ணோட பேர் இப்போ கெட்டு போயிருக்கு, அவளோட பேரையாவது சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ சின்ன வயசில் அந்த பொண்ணு கூட விளையாடினது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே பிரமோத் நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா இவரு தானே அந்த பொண்ணுக்கு கார்டியனாக இருந்திருக்கிறாரு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட காட்டுறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு இவர் கார்டியனாக இருக்கும்போது நம்ம மான்சேகர் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்ற ஆசை இருக்கான், அதனால் அவளை டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கவலையப்படாதீங்க அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் கூப்பிட்டு போவாருங்க. அதே சமயம் நம்ம பிரமோதோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் வந்து இன்ட்ரோ பண்ணி வைப்பாருங்க. மோனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க, அதனால் ஈஸியாகவே பிரமோதோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஜெம் ஆயிட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க, பிரமோதுக்கு மட்டும் இல்லை, பிரமோதோடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நிக்கி, விஷ்ணு, அப்புறம் நட்டாஷா, அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம மோனாவை நல்ல பழக்கம் அப்படின்ட்டு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, மோனாவுடைய லேப்டாப்பை ஆய்வு செஞ்சுருக்கிறாருங்க. அப்படி ஆய்வு செஞ்சதன் மூலமாக ஏதோ ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வீடியோவில் இருக்கிறவங்க கில்லராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்கள அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறாரு. அது யார் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஷ்ணு இருக்கிறார் இல்லையா, இந்த அரவிந்த் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து
வந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்றாரு. அதற்காக எல்லாருமே வந்து இவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய நட்டாஷாவை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்குறாரு, எதுக்காக இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. மோனாவோட கொலை வழக்கில் இவங்க தான் வந்து பிரைம் சஸ்பெக்ட், அவங்கள விசாரணை பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஆதாரம் இருக்குது, எதை வச்சு இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. அரவிந்துக்காக வாதாடின லாயர் வந்து நட்டாஷாக்காக வாதாட முடியாது, எங்களுக்கும் லா பற்றியெல்லாம் தெரியும், முதல்ல நீங்கள் வெளியில் போங்க, எங்களுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் நட்டாஷா கிட்ட பேசணும், நட்டாஷா உனக்கு நான் லாயராக இருக்கிறேன், என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு நட்டாஷா சொல்லிடுறாங்க, எனக்கு லாயர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்ட்டு நட்டாஷாக்கு உதவி செய்யறதுக்காக விஷ்ணு முன் வராருங்க. ஆனால் நட்டாஷா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷ்ணு சொல்றாரு, இவளோட மென்டல் ஹெல்த் சரியில்லை, அதனால இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன நட்டாஷா சொல்றாங்க, உன்னோட மென்டல் ஹெல்த் மட்டும் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஆர்குமெண்ட் வேண்டாம் நட்டாஷா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவகிட்ட பெருசாக எந்த கேள்விகளும் கேட்காதீங்க, உடனே நான் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோதுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை ஷேர் பண்ணுறாருங்க. இந்த பிரமோத் சொல்கிறாரு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ லாயர் தானே, அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறா, லாயர் வேண்டான்னு சொல்கிறா, என்கிட்ட பேச மாட்டேன்றா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் என்னுடைய தங்கச்சி, நீ தான் அவளை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றா, நான் அவகிட்ட ஃபோனை கொடுக்குறேன், நீயே பேசு அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு பிரமோத் சொல்கிறாருங்க. ஃபோன் எடுத்துகிட்டு இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறாரு. பிரமோத் கிட்ட ஃபோனில் தெளிவாக சொல்லிடுறாங்க, எனக்கு ஒன்றும் இவன் லாயராக வர தேவையில்ல, எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே கிடையாது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவோட கண்ணு முன்னாடியே வந்து நட்டாஷாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கிடுறாருங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் நான் கேள்விகளை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மோனாவை கொன்றுவன்னு மிரட்டினியா அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மிரட்டினதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாங்க. இறந்து போன மோனாவோடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இருந்திருக்கும். அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க மூக்கில் ரத்தம் ஒழுகிட்டு, இந்த நட்டாஷா என்னை அட்டாக் பண்ணிட்டா, என்னை கொன்றுவன்னு மிரட்டிட்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வச்சு தான் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நட்டாஷா தான் வந்து இந்த கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அந்த வீடியோவில் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நட்டாஷா சொல்கிறாங்க, ஒரு பார்ட்டியில் எல்லோருமே குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக இந்த மோனா வந்திருப்பா. இந்த மோனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டான ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு வேணும்னு விஷ்ணு பக்கத்துலேயே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அதை பார்க்க நட்டாஷாக்கு செம்மக்கும் வருங்க. அதனால சண்டைக்கு போயிடுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிரமோத் விஷ்ணு ரெண்டு பேர்த்தையுமே வந்து எப்படியோ தடுத்து நிப்பாட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நட்டாஷா வந்து மோனாவை அட்டாக் பண்ணதில் மோனா மூக்கிலிருந்து ரத்தம் வந்திருக்கும். விஷ்ணு மேலே இருந்த பொசசிவ்னஸ்லையும் மோனா மேலே இருந்த கோவத்துலையும் தான் அன்னைக்கு நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டியிருப்பாங்களே தவிர உண்மையிலேயே இவங்க மர்டர் பண்ண கிடையாது. அந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒத்து வராமல் ஒரு மிகப்பெரிய பிரிவே ஏற்பட்டிருந்திருக்குது. ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஒரு வார்த்தையவே பிடிச்சிக்கிறாருங்க. நீ வந்து அவளை கொன்றுவ அப்படின்னு மிரட்டி இருக்கிற அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பல மீனிங் இருக்குது. அன்றைக்கி நான் பயங்கர கோவத்தில் இருந்தேன், கோவத்தில் இருந்த வார்த்தை அது, மற்றபடி எனக்கு அவளை கொல்லணுன்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த நட்டாஷா சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, கொலை நடந்த டைமில் நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நட்டாஷா அதை சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னால் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. விஷ்ணுவும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அன்றைக்கி நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரியுதுங்க. இதனால இந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு தான் வந்து சமாளிக்கிறாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் திரும்பவும் அவளை நாளைக்கு இன்ட்ரோகேஷனுக்கு கூப்பிட்டு வரேன், அவள் கண்டிப்பாக சொல்லுவா அப்படின்ட்டு. ஆனால் மோனா கொலை நடந்த டைமில் இவ எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லாதனால நட்டாஷாவை ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதே சமயம் நம்ம பிரமோத் இருக்கிறார் இல்லையா, அவர் சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரமோதோடைய மனைவியும் போயிட்டு அந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ மீடியாலாம் வந்து இந்த கொலையை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மோனாவோட கொலை வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், நான் தான் அந்த பொண்ணோடைய கார்டியன். அதே சமயம் மோனாவோடைய அப்பா மோனா மேலே உசிரியே வச்சுருந்தாரு, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாருங்க. இப்போ நட்டாஷாவை அரெஸ்ட் பண்ணதன் மூலமாக சந்தேகத்தின் அடிப்படையில் நட்டாஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நிக்கியோட வீட்டில் போயிட்டு ஆய்வு நடத்துகிறாங்க. அப்படி ஆய்வு நடத்துனதில் போலீஸ்காரங்களுக்கு ஒரு வீடியோ கிடச்சிருக்கு. உடனடியாக பிரமோதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அடிச்சு பிடிச்சி பிரமோத் அந்த இடத்துக்கு போகிறாருங்க. அந்த வீடியோ பார்த்து பயங்கர ஷாக் ஆகிறாரு. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிக்கி வந்து ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி வீடியோலாம் எடுத்து
எடுத்து வச்சிருந்தான் இல்லையா, அந்த வீடியோவில் இருக்கிறது வேற யாரும் கிடையாது, மோனா தான். நிக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தான் இல்லையா, சின்ன வயசில் அவங்க அம்மானால ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக பெண்களை எல்லாம் பார்த்தாலே கொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இப்போ நம்ம நிக்கியை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு விஷ்ணு வராருங்க. இன்னும் எத்தனை பேர்த்துக்கு தான் நீங்கள் இந்த வழக்கில் ஆதரவாக நிற்க போகிறீங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாருங்க. இன்ட்ரோகேஷன் ரூமில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கும்போது நிக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிட்ட அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை காட்டுறாரு. இந்த வீடியோவில் இருக்கிறது மோனா தானே, பின்னாடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது நீ தானே, நீ தான் மோனாவை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்க, வீடியோ ஆதாரத்தோட நமக்கு கிடைச்சிருக்கு, ஸோ நீ தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த நிக்கி சொல்கிறாரு, இது வீடியோ கிடையாது, ஃபுட்டேஜ், நான் எடுக்கக்கூடிய படத்துக்கு இது ஒரு வயலண்ட் காட்சி, நான் இதை மேக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த நிக்கி சொல்கிறான். ஆனால் போலீஸ்காரங்க இதை நம்பலைங்க. நிக்கியை போட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த வீடியோவை பார்த்து நம்ம விஷ்ணுவே பயங்கர ஷாக்காக வராரு. இதை பற்றி பார்த்தீங்கன்னா பிரமோத் கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இவன் நிக்கி என்னடானா இப்படி பண்ணி வச்சுருக்கான், அதெல்லாம் ரொம்ப ட்ரூவாக தான் இருக்குது, ஆனால் நிக்கி போலீஸ்காரங்க கிட்ட என்கிட்ட இன்னும் நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது, நான் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். சப்போஸ் அவன் சொல்கிறது உண்மைனா அந்த வித்தவுட் எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை பார்த்தா நமக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் அடுத்த கட்ட இன்ட்ரோகேஷனில் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமாக டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காரு. அது எல்லாமே வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷ்ணு சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவனை நல்லா தெரியும், சின்ன வயசில் அவங்க அம்மா பண்ண தவறின் காரணமாக அவன் மனநல பாதிக்கப்பட்டுட்டான், அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது சார் அப்படின்ட்டு. இன்ஸ்பெக்டர் வந்து கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நீயும் நட்டாஷாவும் ஃப்ரெண்டு தானே, நட்டாஷாக்கும் மோனாக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மோனாவை போட்டு தள்ளிட்டீங்களா, அதற்கான வீடியோ தான் இதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் நிக்கி என்ன சொல்கிறாருன்னா, இது ஃபுட்டேஜ், இது எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிக்கி படம் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் இல்லையா, ஸோ இந்த மாதிரி வயலண்ட் காட்சியெல்லாம் மோனா நடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. மோனாவோட கொலை வழக்கில் நட்டாஷாக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றத இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாருங்க. ஏன்னா மோனா செத்த அந்த டைமில் நட்டாஷா எங்கே இருந்தாங்க அப்படின்றத சொல்லவே மாட்டேன்றாங்க. இப்போது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணு பார்த்திங்கன்னா பேசி பார்க்குறாரு. ஆனால் அப்போவும் இந்த நட்டாஷா சொல்ல மாட்டேன்றாருங்க. இப்போ பிரமோத் பார்த்திங்கன்னா மான்சேகரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. மான்சேகர் கிட்ட விஷயத்த சொல்கிறாரு, என்னோட தங்கச்சியும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையுமே வந்து போலீஸ்காரங்க ப்ரைம் சஸ்பெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை நம்புகிறேன், அவங்கள நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி பிரமோத் அந்த இடத்துல சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வராருங்க. அப்போ பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் வெளியில் இருக்கக்கூடிய அரவிந்தை முடிச்சிட சொல்லி ஆர்டர் போட்டுறாருங்க. இப்போ மான்சேகரோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவனோட முதுகிலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பாலை தூக்கி போட்டுருவாங்க. அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாகி அரவிந்த் இறந்து போகிறாங்க. இப்போ விஷ்ணு நிக்கி கிட்ட போயிட்டு போலீஸ்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த நிக்கி சொல்கிறாரு. அடப்பாவி இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது, மோனா வச்சு நம்ம நிக்கி நடிக்க வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் ஆக்ஷன் சொன்னதும் அவங்க நடித்ததும் அந்த வீடியோவில் தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஸோ ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. இதை வச்சு இது ஜஸ்ட் ஆக்டிங் தான், மோனாவை கொலை பண்ணது நிக்கி இல்லை அப்படின்றது ப்ரூவ் ஆகுதுங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணு செத்து கிடந்ததும் அதே ரிவர் சைடு தான், அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அதே ஏரியா தான். அந்த ஏரியா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நிக்கி கிட்ட கேட்கும்போது, எனக்கு கூப்பிட்டு போனதே மோனா தான் அப்படின்னு சொல்ல, மோனாக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் அவகிட்ட கேட்டேன் இந்த லொக்கேஷன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டை பற்றி விசாரிச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்லிடுறான். இதன் மூலமாக மோனாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற விஷயம் தெரிய வருது. யார் அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரமோத் இருக்கிறார் இல்லையா, மோனாவோட பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோனாக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்டலாம் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியல. ஆனால் முழுசாக யாருக்குமே மோனாவோட பாய் ஃப்ரெண்டை பற்றி தெரியலங்க. ஹைட்டாக இருப்பாங்க, முடி நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அங்கடையாளங்களை மட்டுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாருங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் மோனா சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்டலாம் விசாரித்தேன், ஹைட்டாக இருப்பான், முடி நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்கிறாங்க, அது யார் அப்படின்றத கண்டுபிடிங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிங்க
அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்க்கு கோவம் தான் வருது. இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோனாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஸ்பூக்கி அப்படின்னு பேர் வச்சிடறாங்க. ஸோ ஸ்பூக்கி அப்படின்ற ஒரு நபரை தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஷ்ணுக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருதுங்க. அந்த நபர் உடனடியாக மீட் பண்ணுறதுக்காக போறாரு. ஆக்சுவலாக நட்டாஷா என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவள் வாயை திறக்காம இருக்கிறா அப்படின்ட்டு. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. அந்த நபர் கூட தான் நட்டாஷா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க போல. ஸோ அன்னைக்கு வந்து அவரு கூட தான் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாங்கன்னா இதன் மூலமாக அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லாமல் இருந்திருப்பாங்க போல. பட் போலீஸ்காரங்க மோனாவோட கொலை வழக்கில் இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா நினச்சிட்டு நட்டாஷாவை பிடிச்சி வச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த உண்மை அவர் மூலமாக தெரிஞ்சதுனால நட்டாஷாவை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ போலீஸ்காரங்களும் இந்த பசங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, என்னோட சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருந்த எல்லாருமே இப்போ வெளியில் போயிட்டாங்க. இப்போ சஸ்பெக்ட்ன்ட்டு யாருமே இல்லை. இப்போ யார் தான் வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணதுன்றதை கண்டுபிடிக்கிறது விசாரிக்கிறது அப்படின்னு கேட்க பிரமோத் சொல்கிறாரு, அதான் ஸ்னூக்கி அப்படின்ற ஒரு நபரை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் தான் கில்லராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க மொட்டை மாடி மேலே. அப்படி பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராருங்க. பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்களா இல்லை யாராச்சும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு பிரமோத் கேட்குறாருங்க. அப்போது இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இது வரைக்கும் கிடைச்ச டேட்டாஸை செக் பண்ணி பார்த்ததில் அந்த பொண்ணோடைய காதலனான ஸ்னூக்கி அப்படின்றவன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இறந்து போன மோனாவோடைய மொபைல் ஃபோனை ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணணும். யார் யார் கூடலாம் கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, யார் யார் கூட அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அந்த ஸ்னூக்கியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஸ்னூக்கி உங்களில் ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு நிக்கி கேட்குறாரு, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது, சஸ்பென்ஸை டக்குன்னு உடைங்க, யார் அந்த ஸ்னூக்கி, யார் அந்த மோனாவோட காதலன், யார் மோனாவை கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்க இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம விஷ்ணுவை பார்க்குறாருங்க. எல்லோருமே விஷ்ணுவை பார்த்து பயங்கரமாக ஷாக்காக வராங்க. விஷ்ணுவா மோனாவை கொலை பண்ண அப்படின்ட்டு. உடனே விஷ்ணு அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில் வராரு. வந்தவர் நேராக பிரமோத் கிட்ட போயிட்டு ஹலோ ஸ்னூக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிரமோதோடைய மனைவி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் ஸ்னூக்கின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறாருங்க. மோனா ஹாட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ இருக்குங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து மோனா ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோனா பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறத ஒருத்தர் வீடியோ எடுத்துருந்துருக்கிறாரு. கண்டிப்பாக அது மோனாவோட பாய் ஃப்ரெண்டாக அது மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த ப்ரைவேட் ஸ்பேஸில் மோனா கண்டிப்பாக அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் இடம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. யார் அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இவங்க கம்ப்ளீட்டாக 2-3 வாட்டி போட்டு செக் பண்ணும்போது தான் வீடியோவை கட் பண்ணுற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேமரா லைட்டாக திரும்பி இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்த நபரோட கையில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து பதிவாயிருக்கும். அந்த டேட்டாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு யோசனை பண்ணியிருப்பாரு. அந்த டேட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம பிரமோதோட கையில் தான் இருக்கும். பிரமோத் கார்டியனாக மட்டும் இல்லை, இந்த மோனாக்கு லவ்வராகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்றத விஷ்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஏண்டா அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, உனக்கு என்ன வயசு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் 17 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது, எப்படி அந்த பொண்ணு கூட உன்னால் நெருக்கமாக இருக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி விஷ்ணு பயங்கரமாக கேள்வி கேட்குறாருங்க. மனம் முடிஞ்சு போன பிரமோத் பார்த்தீங்கன்னா நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக ஆரம்ப காலகட்டத்தில் மோனாவை பார்த்துக்கிற ஒரு கார்டியனாக தாங்க அந்த வீட்டில் போய் இருந்திருக்கிறாரு. அப்படி தான் இருந்திருக்கிறாரு. மோனா வளர வளர பார்த்தீங்கன்னா மோனா இந்த பிரமோத் கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டா. பிரமோத் அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் இந்த மோனா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டே இருந்திருக்கிறா. அதில் மயங்கின பிரமோதும் பார்த்தீங்கன்னா மோனா வலையில் விழுந்துட்டாருங்க. இவங்க 2 பேரும் எல்லாரும் இருக்கும்போது நார்மலாக பிஹேவ் பண்ணுறதும் தனியாக இருக்கும்போது அவங்க லவ்வர் மாதிரி பிஹேவ் பண்ணுறதையும் வாடிக்கையாக வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க சீக்கிரட்டாக சந்திக்கக்கூடிய பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் பிளேஸுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ரிவர் பக்கம் போயிருந்திருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸை ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மோனா சொல்லியிருந்திருக்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு இவர் கேட்டிருந்திருக்கிறாரு. பட்டுன்னு இவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அதில் மோனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதை பார்த்து பிரமோத் சந்தோஷப்படுவார் அப்படின்னு பார்த்தா பிரமோதுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குதுங்க. இதனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்திருக்குது. ஸோ அந்த ஆர்குமெண்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா மோனா வந்து மாலையெல்லாம் மாற்றிக்கணும்லாம் ஆசைப்பட்டுருந்துருக்காங்க. மாலையெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தடுக்கி அங்கே இருக்கக்கூடிய மரக்கட்டையில் விழுந்து தலையில் பலமாக அடிபட்டு ஸ்பாட்லேயே மோனா இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மோனாவை பார்த்து இவர் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாருங்க. என்னடா அது அடுத்தடுத்து அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே மாலையாவது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை மாற்றிட்டு மோனாவை தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிவருக்குள்ளே போட்டுட்டு வந்துருவாருங்க.
மோனா வீட்டிலேருந்து கிளம்பும்போது 10 நாள் ட்ரைனிங் போகிறதா வந்து சொல்லிட்டு தான் கிளம்புவா. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை கொண்டு போய் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் விட்டு கார் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் டிரெக்டாக டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்ட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக இவர் ஊருக்கு வந்துட்டாருங்க. அதாவது இந்த மோனா இறந்த டைமில் இவர் அந்த ஊர்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிக்கலாம் அப்படின்றது தான் அவளுடைய பிளானாக இருந்திருக்குது. அதன் மூலமாக இவர் மேலே யாருக்குமே டவுட் வரவே இல்லைங்க. மோனா இறந்ததுக்கப்புறம் மோனாவோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு மொபைல் ஓப்பன் பண்ணி அப்போ நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு மெசேஜ் போட்டதும் இவர் தான். பிரமோதும் நம்ம மோனாவும் ஒன்றா தானே வெளியில் வருவாங்க. ஸோ யாருக்கும் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மோனா வேணுனே போய் விஷ்ணு கிட்ட டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நட்டாஷாவுக்கு கோவம் வந்து மோனாவை அடித்து பெரிய பிரச்சனையே ஆயிருந்திருக்கும். ஸோ அதன் மூலமாக தான் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே பிரேக்கப்பே ஆயிருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிளானடு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம விஷ்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. உன்னால தாண்டா எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே பிரேக்கப்பே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் போலீஸ்காரங்க கிட்ட சொல்கிறாரு, ஆக்சுவலாக குற்றத்தை இவர் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணாலும் இவர் ஜெயிலில் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா மான்சேகர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவர் கண்டிப்பாக நம்ம பிரமோதை போட்டு தள்ளிடுவார். அதே சமயம் நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணாலும் நான் ஒரு நல்ல லாயரை வச்சு லூப் கோலை கண்டுபிடிச்சி வெளியில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போது இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரமோதை அரெஸ்ட் பண்ணுறாருங்க. இப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒருத்தன் வந்து தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா மான்சேகர் அப்படின்ற நபருக்கு கால் போகுது. மோனாவை கொலை பண்ணது யார் அப்படின்றத போலீஸ்காரங்க சொல்லியிருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு, பின்னாடி போலீஸ் வண்டி போயிட்டுருக்கு. மேபி என்கவுண்டர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகலாம், அப்படி இல்லைனா மான்சேகர் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகலாம். அது என்ன அப்படின்றத நம்மக்கிட்ட சொல்லாமல் படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட்